என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை குழந்தைகளே, தாய்மார்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்துக்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏன் அதிகாலையில் தரப்பட்டிருக்கிறது என்பதற்கு பல காரணங்களை நான் சொல்லியிருக்கின்றேன். அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு பிரின்ஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளி நங்கநல்லூரிலிருந்து நமக்கு 2 சகானா 3 பேர், சகானா, ஸ்ரீ திலகமணி, சத்யா வந்திருக்கிறார்கள். அதனுடைய ஆசிரியர் ஸ்வீட்டி எம்எஸ்சி யோகா நேச்சுரோபதி அந்த குழந்தைகளை அற்புதமாக பல்வேறுபட்ட ஆசனங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதிலே இந்த 3 குழந்தைகளும் ஆகர்ஷண தனுராசனத்தை செய்ய போகிறது. நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அற்புதமான ஆசனம். என் அருமை குழந்தைகளே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு முதலில் ஆகர்ஷண தனுராசனத்தை வலது கால் கொண்டு செய்யுங்கள், பார்க்கலாம். வலது காலை மடக்கி முதல்ல செய்யுங்க, ரைட் லெக்கை மடக்கி. விரலை பிடிக்கணும், விரலை தொடக்கூடாது, விரலை அப்படியே சிக்குன்னு பிடிச்சிடணும். தலையை நேர் நிமிரு, இந்த காய் காதை தொடணும். ஆகர்ஷண தனுராசனம். பந்துக்கிண்ண முட்டு வளைக்கப்படுகிறது, கை பந்துக்கிண்ண முட்டு வளைக்கப்படுகிறது. கால் விரலை பிடிக்கின்ற காரணத்தினால் பெருவிரலிலிருந்து தலை வரைக்கும் உள்ள அத்தனை நரம்புகள் கால் வழியாக இழுக்கப்படுவதை பார்க்கலாம். கால் வீக்கம், முட்டு வீக்கம், பந்துக்கிண்ண வீக்கம், பந்துக்கிண்ண வலி, ஷோல்டர் பெயின், எத்தனை வியாதிகள் இந்த சின்ன ஆசனங்கள் மூலமாக நீக்கப்படுகிறது என்பதை கவனிக்க வேண்டும். அப்படியே இந்த காலை விட்டுருங்க, அடுத்த காலை பிடிங்க, இடது காலை. அவசரப்படாமல் செய்யணும். காலை இறுக்கி பிடிக்கணும், தலை நிமிர்ந்து பார்க்கணும். ஆகர்ஷண தனுராசனம். பெரியவர்கள் ஆரம்ப கட்டத்தில் நீட்டி இருக்க காலை கொஞ்சம் முன்னால் இழுத்துக்கலாம். இப்போ நாள் ஆக ஆக அப்படியே இழுக்கலாம். எடுப்பில் இழுக்க முடியாது. ஆகர்ஷண தனுராசனம். உள்ள வலது கால். கையை இப்படி போடு. கரெக்ட். ஆகர்ஷண தனுராசனம். ஆகர்ஷணன்னா கவர்ச்சி பண்ணக்கூடியது, அப்படியே இழுக்கிறது. காந்தம் எப்படி இழுக்கிறது அதே மாதிரி இழுக்கிறது. உடலிலே ஒரு காந்த சக்தியை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான ஆசனம். காந்தம் என்பது இழுக்கக்கூடியது. மெதுவாக கலைங்க. அடுத்த கால் போடு. ஆகர்ஷண தனுராசனம். விட்டு அப்படியே திரும்பி உட்கார் பத்மாசனத்தில். எத்தனை ஆசனங்களை நம் முனிவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் பாருங்கள். ஒரு முடிக்கு ஒரு ஆசனத்தை கண்டுபிடித்திருக்கிறார். அந்த முடிக்கு வயோதிகத்தன்மை ஏற்படக்கூடாது என்பதற்காக 84 லட்சம் ஆசனங்களை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? குறைந்தது அவர்கள் ஒரு 2000-3000 ஆண்டுகளாவது வாழ்ந்தால்தான் அந்த 84 லட்சம் ஆசனங்களை கண்டுபிடித்திருக்க முடியும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மனித சமுதாயத்துக்கு இதை ஏன் கொடுத்திருக்கிறார்கள்? அவர்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும், நோயின்றி வாழ வேண்டும், மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல கருத்தில் தான்
இத்தனை ஆசனங்களையும் அவர்கள் கண்டுபிடித்து கொடுத்திருக்கிறார்கள். எல்லோராலையும் 84 லட்சம் ஆசனங்களை செய்ய முடியாது. அவர் உடலுக்கு ஏற்றவாறு, வளையின் தன்மைக்கு ஏற்றவாறு யோகாசனங்களை அதிலிருந்து பிடுங்கி எடுத்து தங்கள் உடலுக்கு ஏற்ற ஆசனங்களை காலையிலும் மாலையிலும் ஒரு 10 நிமிடம் செய்வார்கள். எனால் அவர் நோயற்ற வாழ்வே அவர் குறைவற்ற செல்லும் என்னும் பேற்றினை நினைத்த காலம் வரை வாழ்வதற்கான வழிமுறைகள் எல்லாம் கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.